மார்னிங் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆர்ஜி டாக்கஸ். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆக்சுவலாக தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. நான் என்ன தம்ப்நெயிலில் போட்டிருப்பேன்னு எனக்கு தெரியல. எங்கே இருக்கேன் அப்படின்னா காரைக்காலில் இருக்கேங்க. ஸோ எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா 2 கோவில் வந்து பார்க்கறதுக்கு வந்திருக்கோம். ஒன்று காரைக்கால் ஹைவேஸில் நடந்து போயிட்டுருக்கேன். ஒன்று வந்து திருநள்ளாறு, இன்னொன்று வந்து திருக்கடையூர். இந்த 60ஆம் கல்யாணம்லாம் பண்ணுவாங்க தெரியுங்களா? ஸோ அந்த கோயிலுக்கு போக போகிறோம். வாங்க என் கூட டிஜிட்டலாக ஜாயின் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போயிடலாம். போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆளில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. அந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ போயிட்டு அங்கே இருக்கிற கொஞ்சம் இடம்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ டைம் இருக்குமான்னு தெரியல. ஆக்சுவலாக இன்றைக்கி சாட்டர்டே, இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு வந்து ரிட்டர்ன் சண்டே. ஸோ வாங்க மக்களே, வீடியோக்குள்ளே போகலாம். க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. திரும்பி கூடுப்பா. திரும்பியா இருக்கு, இது கஷ்டம். நீ எப்பெல்லாம் அங்கேயே போட்டுடுவ தானே. சர்வீஸ் ரோடு உள்ள போகிறோம், கட் பண்ணி வச்சிருக்காங்க. ஜியோல பார்ப்பேன். காலையிலேயே நல்லா ட்ராஃபிக். ஜியோவில் வந்து ஃபில் பண்ணுறல, இந்த வாட்டி ஜியோவில் போடலாம் தோணுச்சு. அதனால் எங்கே நிற்கவும் தெரியாது. டேட் தான் நல்லா இருக்கு. ஸோ எங்கே நிற்க போகுதுன்னு தெரியாமல் அப்படியே வந்துட்டேன் மக்களே. எப்போவுமே வந்து பெட்ரோல் வந்து நான் போரூர்லேயே போடுவேன். கொஞ்சம் இருக்கும், இந்த வாட்டி ரொம்ப கம்மியாக இருந்தது.
ஃபியூல் லைட் வந்து வண்டலூர்லேயே வந்து பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நடுவில் ஸ்டாப் ஆகிடுமோன்ட்டு சரி மறைமல் நகரில் போடலான்னு பார்த்தா சர்வீஸ் ரோட்டில் வந்து கட் பண்ணுறதுக்கு பார்த்துருப்பீங்க ஃபுல்லாக அடைச்சி வச்சுருக்காங்க. திருப்பி யூட்டர்ன் பண்ணி தான் போனோம். ஸோ அதனால் ஜியோக்கு வந்துருச்சு. ஃபில் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியது தான். எப்போவுமே வந்து ஃபுல் டாப் அப் பண்ணுவேன் நான். அதாவது ஆட்டோ கட்டுக்கு மேலே போடுவேன். ஃபுல்லாக போட்டிருக்கேன். ஸோ கரெக்டாக 36 லிட்டர் பிடிச்சிருக்கு. இது ஆக்சுவலாக 45 லிட்ரு 10 லிட்டர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்போது 10 லிட்டர்லேயே அப்போ வந்து ஆரஞ்சு லைட் எரியுது மக்களே. டிராஃபிக் பண்ணுறீங்க. வந்து நிற்கிது எருமை. சாட்டே இல்லை நம்ம 6 மீட்டர் இவர் மக்களே விநாயகர் எப்படி இருக்காரு? இப்போ சாப்பிட்டாச்சு. எங்கே சாப்பிட்டோம் அப்படின்னா கணபதி விலாஸ். என்னடா என்னது மனோஜ் பவனுக்குள்ளே போனேன், இப்போ கணபதி விலாஸ்லேருந்து வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனோஜ் பவன் உள்ள ஒரு 70 பேர் 60லேருந்து 70 பேர் வந்து க்யூவில் இருக்காங்க சாப்பிட்றதுக்கு. இப்போ போனோம்னா எப்படியும் ஒரு 1 hour கிட்ட வெயிட் பண்ண வேண்டியதாகிடும். ஸோ அப்படியே தாண்டி வந்து மேல்மருவத்தூர் கிட்ட சூப்பராக இருந்ததுங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் இங்கே ட்ரை பண்ணுறேன். பாருங்கள், இந்த ஹோட்டல் டிஃபன் நல்லா இருந்தது. காஃபி தான் கொஞ்சம் ரொம்ப தண்ணியாக இருந்தது. ஸோ அப்படியே போக வேண்டியதான். நம்ம பாண்டிச்சேரி தாண்டி
போக போகிறோம். அண்ட் மக்களே இன்னைக்கு சாட்டர்டே செம்ம கூட்டங்க, சரியான டிராஃபிக்கு, எல்லா இடத்துலையுமே வந்து செம்ம கூட்டம் இருக்குது. ஆக்சுவலாக நான் வீட்டிலேருந்து கிளம்பும்போது மணி 7:30 7:45 இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10:15 ஆகுது. மேல்மருவத்தூர் தான் வந்திருக்கேன். அந்தளவுக்கு டிராஃபிக்கு. மோஸ்ட்லி சென்னையில் இருக்கிறவங்களாம் வீக்கெண்ட் ஆனால் வெளியே கிளம்பிடுறாங்க. ஸோ சரியான டிராஃபிக்கு, காருங்க ஜாஸ்தி. காலையிலே பார்த்தீங்கன்னா செம்ம சொதப்பல் மக்களே. பர்ஸை வந்து மறந்து வீட்டில் வச்சுட்டேன். பரவாயில்ல, லைசன்ஸு ஆர்சி புக்லாம் தான் இருக்குது, கார்டு இருக்குது, இருந்தாலும் ஜிபேயில் வந்து காசு வச்சுருக்கேன், அதை தப்பிச்சேன். கரெக்டாக அந்த மனோஜ் பவன் போய் தான் ஞாபகம் வருது பர்ஸ் இல்லை. ஸோ டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நான் பரிவாகன் அதில் வச்சுருக்கேன். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன ஒன்று, பொல்யூஷன் சர்டிஃபிகேட் எடுக்கணும். எக்ஸ்பயர் ஆகிடுச்சு. எக்ஸ்பயர் ஆகி ஒரு 10 days ஆகுது. காலையிலே கிளம்புனால எங்கேயுமே வந்து ஓப்பன் ஆகலை. ஸோ இனிமேல் தான் அப்படியே பார்த்துட்டு பாண்டிச்சேரி என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி எடுக்கணும். ஏன்னா பாண்டிச்சேரியில் என்ட்ரு ஆனால் கண்டிப்பாக இதெல்லாம் கேட்பாங்க நம்மளை. பொல்யூஷன் சர்டிஃபிகேட்லாம் வந்து கரண்ட்டில் இருக்கணும். ஸோ அதான் பார்க்கணும். ஸோ அங்கே அப்படியே போவோம். வெயில் மக்களே, நேற்று செம்ம கிளைமேட்டு, இன்னைக்கு வெயில் தூக்குது. செம்ம வெயில் காலையிலேயே. ஆகஸ்ட் 27 நடந்த கிரைமோட கால் டீடைல்ஸை ஆல்ரெடி சஜின் சர்ட்டு கொடுத்துட்டேன். அது அங்கே இருக்கட்டும் வேணும். எங்களுக்கு ஆகஸ்ட் 24 30 வரைக்கும் வேணும். வஹாபோட வீட்டுக்கு 8 கிலோமீட்டர் ரேடியஸில் இருக்கிற எல்லா டவர் டீடைல்ஸும் வேணும். ஏழாவது சார், லட்சக்கணக்கில் மெசேஜஸும் நம்பர்ஸும் இருக்கும். அது ஃபுல்லாக வேண்டாம். அங்கே நிரந்தரமாக தங்கிட்டு இருக்கிறவங்க ஆக்டிவ் நம்பர்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் விட்டுடுங்க. இந்த டவரோட அல்லைக்குள்ள நுழைஞ்சவங்க, வெளியே இருந்தவங்க, சுவிட்ச் ஆஃப் ஆகணுங்க நம்பர்ஸ் மட்டும். சாட்டர்டே ஆனால் பாண்டிச்சேரி ரஷ் ஆகிடுது. கரெக்டாக ஒரு 11:20. பாண்டிச்சேரி ரீச் ஆகிட்டோம். இங்கேருந்து பார்சல் மீல்ஸ் வாங்கிட்டு போயிடலான்ட்டு. ஏன்னா காரைக்காலில் வந்து வெஜ்ஜு ரெஸ்டாரண்ட் இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஸோ இங்கேருந்தே வந்து பார்சல் மீல்ஸ் வாங்கிட்டு போகிற வழியில் சாப்பிடுவோம். இல்லைன்னா நேராக ரூம் போயிட்டு சாப்பிட வேண்டியது தான். எங்கே இருக்கோன்னு பார்த்தோன்னா சத்குரு அப்படின்ட்டு ஒரு ஹோட்டலு. பாண்டிச்சேரி வந்தீங்கன்னா வெஜிடேரியன் சிக்கன் ட்ரை பண்ணுறேன். பாண்டிச்சேரி என்ட்ராகும் முன்னாடி தான் வந்து எமிஷன் டெஸ்ட்டு வந்து பண்ணேன். ஆக்சுவலாக லாஸ்ட் இயர் பண்ணேன், எக்ஸ்பயர் ஆகிடுச்சு. ஜூன் 8 எக்ஸ்பயர் ஆகிடுச்சு, நான் பார்க்கல. ஸோ இப்போது பாண்டிச்சேரி உள்ள வரமே அப்படின்னு செக்
செக் பண்ணதுக்கு எக்ஸ்பைர் ஆகிடுச்சு. ஏன்னா பிடிச்சான்னா 10,000 இல்லை, அதுக்கு வந்து ஃபைனு. ஸோ வந்து பாண்டிச்சேரிக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து திண்டிவனத்தோட ஆர்டிஓ நம்ம பாண்டிச்சேரி வர வழியிலேயே இருந்தது. ஸோ அங்கே வந்து எமிஷன் டெஸ்ட் போட்டாச்சு. 150 rupees வந்து சார்ஜ் பண்ணாங்க. ஸோ இனி ஒரு வருஷத்துக்கு வந்து கவலை இல்லை. ஸோ அப்படியே காலையிலே சொன்னபடி பஸ்ஸும் மறந்துட்டாங்க, எல்லாமே அதெல்லாம் இருக்குது. என்னென்னா மெயினாக டிரைவிங் லைசன்ஸும் ஆர்சி புக் அதோட கார்டும் அதுதான் இருக்குது. ஸோ பரிவாகன்றதுனால தவிச்சேன். இப்போ அது அந்த ஆப்பை டெலீட் பண்ணிட்டேன்னு நினச்சிட்டேன். அப்புறம் பார்த்தா ஃபோன்லேயே இருந்தது. ஸோ அதெல்லாம் கட்டணும். அந்த மாதிரி நம்ம டிஜிட்டலில் கொடுக்கலாம். நம்ம வந்து ஃபிசிக்கலாக தான் கொடுக்கணும்னு இல்லை, காட்டணும். அதாவது செக் பண்ணும்போது. ஸோ அதில் காலையில் எல்லாமே எடுத்து வைக்கிற டென்ஷனில் வருஷம் மறந்தாச்சு. ரிப்பீட் பண்ணக்கூடாது. எடுத்து வைக்கிற டென்ஷன்லாம் இல்லை, காலையில் உட்காந்து ஃபோன் பார்த்துட்டு இருந்தா அது எப்படி வந்து ஞாபகம் இருக்கும்? பர்ஸை மறக்க தான் செய்யும். ஃபோன் பார்க்குறோன்னா அது வந்து நம்ம கண்டென்ட் வந்து எதனா வந்து ஆட் பண்ணலாமா? இப்போ வந்து வெளியில் போகிறோம், இந்த இடத்துல வந்து ஷூட் பண்ணால் இந்த கண்டென்ட் நல்லா வரும் அப்படின்னு பார்த்து வச்சிருப்போம்ல. ஸோ அதனால தான் ஃபோன் பார்க்குறது. நம்ம வேலை அந்த மாதிரி அதை வந்து புரிஞ்சிக்க மாட்டாங்க. அது வந்து ஒரு சாக்கு. அது வந்து சரி, ஓகே மக்களே, பார்சல் வாங்கிட்டு சாப்பிடும்போது மீட் பண்ணுறேன். ஸோ மக்களே, லஞ்சு முடிச்சாச்சு. வாங்கிட்டு நம்ம பார்சல் வாங்கிட்டு வந்தோம் இல்லைங்களா, அது ஆக்சுவலாக இந்த ஹைவேஸில் தான் வந்து இந்த பஸ் ஸ்டாப்பில் வந்து சாப்பிட்டோம். எங்கேயுமே வந்து மர நிழலே இல்லைங்க, மரமே இல்லை சைடில் எங்கேயுமே. விவசாயம் நிலம் தான், பட் ஆனால் உள்ளே வந்து அந்த ஒரு மாதிரி அந்த நெல் கழனின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இங்கே தான் சாப்பிட்டோம். வெயில், செம்ம வெயில் மக்களே. இன்னைக்கு என் ஃபேஸை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அவ்வளோதான், இனிமேல் கிளம்பி டைம் வந்து 2:30 ஆகுது. நேராக வந்து ரூமுக்கு போக வேண்டியதான். அங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு நைட்டு வந்து ஒரு கோயிலுக்கு போகிறோம். ஸோ கண்டிப்பாக பாண்டிச்சேரியிலேருந்து காரைக்கால் வரைக்கும் டில் வந்து பைபாஸ் போட்டிருக்காங்க. வந்தீங்கன்னா அதை ட்ரை பண்ணுங்கள். ஆல்ரெடி வந்திருக்கேன் அந்த பைபாஸில். மணி ஆகும் சொல்லுது. இன்னும் ஒரு 2 மணி நேரம் ஆகும். 2 hours ஆகும் நம்ம போகிறதுக்கு. இங்கே பாரு, அவ்வளோ க்ரீனாக இருக்குது. இருடி, மொட்டை வெயில் நிறுத்த முடியாது. நம்ம ஒரு பார்த்துட்டு வந்தவா அது பார்க்க வேணாம்னு கேட்டேன். நாற்று அப்போலாம் கட்டாக இருக்கும்ல, இப்போ ரெடிமேடாக விற்கிது. அப்படியே எடுத்து வந்து அதை சொல்லி விட்றேன். கத்திலாம் எடுத்து வந்தீங்களா? அந்த கத்தி நம்ம வச்ச மாதிரி இருக்கு. இதில் ரெட்டு கலரு அங்கே தான் இருக்கா? முதல்ல காரில் எடுத்து வை அந்த கத்தியை. இல்லை, நான் காரில் ஒரு கத்தி வச்சிருந்தேன். அது அன்னைக்கு நம்ம இதுக்கு போனோம்ல வால்பாறை, அது எதுவுமே உள்ளே வச்சிட்டா. எப்பவுமே இருக்கும் வண்டியிலே ஒரு கத்தி. அதெல்லாம் செம்ம ஷார்ப்பாக இருக்கும். யூஸ் பண்ணிட்டியா? நான் தோன்றதே இல்லை. நான் பச்சை கலர் கத்தி எப்பவுமே யூஸ் பண்ணுவேன். அதான் யூஸ் பண்ணுவேன். அதெல்லாம் தரவே மாட்டேன். இந்த வண்டியில் ஏறுவீங்களான்னு பாருங்க. ரைட் சைடில் ஒரு வண்டி வருது பாருங்க. அவ்வளோதான், அதான் லோ. ஈஸியாக ஏறலாம்.
இப்போ நீ சொல்லுவீங்களா வேனில் ஏற முடியாதுன்ட்டு, இப்போ இது புது வண்டி வந்திருக்கு ஃபோர்ஸ்னு, ஈஸியாக டவுனில் இருக்கும். எத்தனை பேர் உட்காரலாம் அதில்? இதில் 12 பேர். இந்த மாதிரி புக் பண்ணிட்டு எல்லாரும் போய் வரலாம்ல. இதுதான் புதுசாக போட்டிருக்க பைபாஸ். இது கடலூர்லாம் போகாது, நேராக நம்ம இதுக்கே போயிடும். அங்கே போயிடும். இதான் நல்லா இருக்குது. நல்லா வர முடியும். ஃபஸ்ட்டு வாங்கி போய் போட்டார். அது இல்லைன்னா கடலூர் உள்ள போய் ஐயோ அப்பா. ஸோ கரெக்டாக ஒரு 4:15 வந்து ரீச் ஆகிட்டோம். ரூம் வந்து எடுத்துருக்கோம். ரூம்லேருந்து ஒரு நேராக அங்கே வந்து பீச். இது எவ்வளோனா 2500 2 பேருக்கு. நாங்கள் வந்து 2 ரூம் எடுத்தோம். டீட்டெயில்ஸ் வேணுன்னா உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த வெளியில் போகும்போது ஃப்ரண்டேஜ் காட்டுறேன். இன்னொரு ஒரு 1/2 hour ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு நேராக வந்து திருக்கடையூர் போக போகிறோம். திருக்கடையூர் கோயிலுக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு ஒரு சண்டே, செம்ம ரஷ்ஷுங்க. ஸோ இந்த கோயிலுக்கு நான் ஆல்ரெடி வந்திருக்கேன் மக்களே, ஒரு 2 times வந்திருக்கேன். ஆனால் ரொம்ப மெயின்டெனன்ஸ் இல்லாமல் வந்து இப்போ பாருங்க சூப்பராக இருக்கு. பெயிண்டிங்லாம் பாருங்களேன், சூப்பராக இருக்கு. இந்த 60ஆம் கல்யாணம் தான் பண்ணுவாங்க. ஸோ இன்னைக்கு ஏதோ நடக்குது. ஸோ இன்னைக்கு மொத்தம் 150 பூஜை. இந்த 150 கல்யாணம் நடக்குதான் இன்னைக்கு. ஒருத்தர்கிட்ட விசாரிச்சேன். ஆனால் ரஷ் இருக்கு பார்த்தீங்களா. ரொம்ப பழைய கோயிலுங்க. சிவபெருமானோட கோயில். ஸோ சாமி பார்த்தாச்சு. என்ன ஒன்று ஸ்பெஷல் டிக்கெட்லாம் எதுவும் கிடையாது உள்ள. யார் வேணாலும் நேராக போய் பார்க்கலாம். கூட்டம் அப்படியே ஃப்ளோலியே இருக்கு மக்களே, போயிடுது. சூப்பராக இருக்குங்க கோயில். சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. சுத்தமாக இருக்குது.
பைரவர். இங்க பாருங்க இந்த ஆர்ட் ஓவியம் டிராயிங்ஸு. பேர் வந்து சரபோஜி துக்கோஜி, சரபோஜி மன்னர். இங்க பாருங்க எவ்வளோ கல்யாணம் நடக்குது இன்னைக்கு. ஆக்சுவலாக முகூர்த்த நாள் கூட கிடையாது இன்னைக்கு, ஒரு நார்மல் சாட்டர்டே. எல்லாமே அப்படியே ரெடிமேடாகவே வச்சுருக்காங்க. ஆமாம், ஹாப்பனிங்கான ஒரு இடங்க. ஸோ ஆக்சுவலாக நாளைக்கு தான் முகூர்த்த நாளாங்க. அதே மாதிரி இதுக்கப்புறம் வந்து ஆடி மாதம் பிறக்குது. அதனால தான் இந்த அளவுக்கு கூட்டம். இந்த ஆங்கிள் பாருங்களேன், சூப்பராக இல்லை?